வணக்கம் மக்களே, வெல்கம் டு இன்லாஸ் யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற பீரனா மல்லி சாதம். மல்லி சாதம் செய்கிறக்காக மல்லித்தலை ஒரு அரைக்கட்டு எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, லெமன் ஜூஸ், பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1. இப்போ அரைக்கிறதுக்காக மல்லித்தலை சேர்த்துடலாம். பச்சை மிளகாய், புளி, தக்காளி, லெமன் ஜூஸ் கொஞ்சமாக, தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 சுத்து அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் நம்ம இந்த இஞ்சியை சேர்த்துடலாம். இஞ்சி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சாதம் நல்லா வேக வச்சு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு 2 பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு ஒரு 5-6 பல்லு போட்டுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு அளவான ஆயில் அளவான ஹீட் ஆனதையும் நம்ம ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து வச்சிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதையும் நம்ம கடலைப்பருப்பு போட்டுடலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கி உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கிறோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். கருவேப்பிலை தழை ஒரு 2 பேருக்கு போட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம நல்லா நம்ம கொதிக்க விடலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இது உடனே கலர்னு கூட கிடையாது. ஒரு 2 நாள் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது நம்ம இது போட்டு சூடான சாதத்தில் போட்டு பரட்டிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு நம்ம எடுத்து தனியாக கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம சாதத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். சூடான சாதமாக இருந்தால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலில் நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதுக்குள்ளே சேர்த்து கலந்துடலாம். உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு மல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி குயிக்காக செய்கிற மாதிரி டிஷ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.